டியர் ஃபாலோவர்ஸ், நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பலஸ்தீன கைதிகளை தூக்கிலிடுவதற்கான அந்த சட்டம் பாரபட்சமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட தருணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடியிருப்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கின்றது. பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது உயிராபத்துகளை விளைவிக்கக்கூடிய குற்றங்களை மேற்கொண்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய நிகழ்வு இனிவரும் காலங்களில் இடம்பெறும் என்பதே அந்த சட்டத்தின் சரத்து. இதன் அடிப்படையில் சர்வதேச வல்லுநர்கள் இந்த சட்டத்தை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே பார்க்கின்றனர். பலஸ்தீனத்தில் இருந்து வரும் கைதிகள் சிறிய குற்றங்கள் மேற்கொண்டாலும் பாரபட்சமான அடிப்படையில் மரண தண்டனை வழங்கக்கூடிய நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறும் என்ற ஒரு கவலையினையும் சர்ச்சையினையும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் தோற்றுவித்திருக்கின்றது இந்த சட்டம். அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டணிகள் நேற்றைய தினம் 23 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இஸ்பஹான் நகரத்தின் மீது மிகப்பெரிய அளவில் பங்க பஸ்டிங், அதாவது நிலத்தடி களஞ்சியங்கள் மற்றும் பலமான கொங்கிரீட் சுவர்களை உடைக்கக்கூடிய குண்டுகளை அதிக அளவில் பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றனர். இஸ்பஹானுடைய பத்ர் விமானப்படை தளம் மற்றும் ஆயுத களஞ்சியங்கள், இதர ஃபெசிலிட்டிஸ் மீதான இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் தீப்பிழம்புகளை உருவாக்கி இருப்பது சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் மற்றொரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இஸ்மாயில் பக்காயி அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த நிபந்தனைகளை நிராகரித்திருக்கின்றார். அர்த்தமற்ற நியாயமற்ற கோரிக்கைகளை தாம் நிராகரிப்பதாகவும், அமெரிக்காவுடன் நேரடியான எதுவித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் நேற்றைய தினம் முன்மொழிந்திருக்கின்றார். இந்த இஸ்ரேல் மற்றும் கடந்த 24 மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டணிகளில் ஈரானில் 160க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருப்பதாகவும், மின்சக்தி துறைகள் தாக்கப்பட்டதன் விளைவாக ஈரானுடைய பல பகுதிகளில் மின்சாரமின்றி இரவு பொழுதுகளை மக்கள் கடந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து. அதே சமயம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய மூலாப்பாய விமானம் சவுதியினுடைய விமானப்படைத்தளம் தாக்கப்பட்டதன் விளைவாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அமெரிக்காவினுடைய தளங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய துருப்புகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதுவித நேரடி பேச்சுவார்த்தைகளும் இதுவரை இடம்பெறவில்லை. தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. ஈரானுடைய பக்கத்தில் இருந்து இஸ்ரேலுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நேற்றைய தினம் பெரிய தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இன்றைய தினம் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தியஸ்தர்கள் மூலமான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவு வெற்றி அளிக்கும் என்பது வரும் நாட்களிலேயே தெரிய வரும். தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் தாக்குதல்கள் இதுவரை குறையவில்லை என்பதே மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள் மூலம் சர்வதேச அளவில் பெரல் எண்ணெய்க்கான விலை கூட நேற்றைய தினம் $116 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய கவலையினை சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் மீடியாக்களில் தொடர்ச்சியான அப்டேட்களுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.